ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே மறுபடியும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் வந்து நின்று அவரை ஆராதிக்கிறது எவ்வளோ இன்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இவ்வுலகம் கொடுக்க முடியாத மகிழ்ச்சியை, இந்த உலகம் கொடுக்க முடியாத காரியத்தை கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவருக்கு நம்ம ஒப்புவித்து காரியத்தை செய்யுமானால், அதை ஆண்டவருக்கு சுத்தமானால் அதை ஆண்டவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்தணும்னு நினச்சிட்டு ஒரு மனுஷனை தேர்ந்து எடுத்துட்டார்னா அவர் நம்மளை உயர்த்துவது நிச்சயமாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோன்னாக்க, கர்த்தர் செய்வாரா கர்த்தர் செய்ய மாட்டாரா என்ற குழப்பத்திலே நம்முடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இடத்துல விசுவாசமாக இருக்குமானால் நான் உனக்கு செய்கிற காரியங்கள் நிச்சயமாய் உன்னிடத்தில் வந்து சேரும். அல்லேலூயா. தேவன் விரும்புகிறது என்னன்னா, ஒரு நம்பிக்கை அவர் மேலே வைக்கிறதை தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட சமாதானத்துக்கு போகிற வழியை என்று சொல்லப்படுகிற தலைப்பில் உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். த பாத்வே டு பீஸ். ஹல்லேலூயா. நான் சமாதானமாக இருக்கணும். இந்த உலகத்தில் நம்மளுக்கு எல்லாமே இருக்கலாம். இன் திஸ் வேர்ல்ட் we have everything, right? But we cannot buy peace. You may have everything in your life. You may mention everything, okay, in order. But the word peace cannot be bought for anywhere. The peace is only from God. Hallelujah. So the pathway to the peace is written in this Bible very clearly. அநேகர் இந்த சமாதானத்துக்காக அலைந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு இந்த சமாதானத்துக்குள்ள வழி எப்படி என்று விவரிக்கிறதை பார்க்க போகிறோம். என்னோட எடுத்துக்கொள்ளுங்க, பிலிப்பியர் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். பவுல் எழுதின நிருபத்தை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும். எஸ், கவலை யாரையும் விட்டதில்லை. ஹல்லேலூயா. கவலைப்படாதவர் ஒருத்தரும் இல்லை. எல்லாருக்கும் கவலை. யாராவது நான் என் வாழ்க்கையில் கவலைவே பட மாட்டேன்னு சொன்னால் அவன் பொய்யன். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் நெருக்கம் வரும். எல்லாத்துக்கும் என்ன வரும்? நெருக்கடி காரியங்கள் உண்டாகும். கவலைப்படாத யாருமே இல்லைங்க. எல்லாத்துக்கும் கவலை. சில பேருக்கு நாளுக்கு என்ன சாப்பிடுவோன்னு கவலை, சில பேருக்கு வீட்டுக்கு போய் என்ன சமைக்கிறதுன்னு கவலை, சில பேர் இந்த மாதத்தை நான் எப்படி ஓட்டுவேன்னு சொல்லுகிற கவலை, சில பேருக்கு ஐயோ இந்த மாதத்தில் எனக்கு இவ்வளோ நெருக்கடி இருக்குது, இதெல்லாம் எப்படி நான் மேற்கொள்ள போவேன்னு கவலை, சில பேர் கடத்தை எப்படி கட்டுவேன்னு சொல்லுது கவலை, சில பேர் என் வாழ்க்கை இப்படியே போயிடுமான்னு ஒரு கவலை. இப்படியாப்பட்ட பல விதமான கவலைகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்குது பிரியமானவர்களே. அது எப்பொழுதும் எப்படி நம்ம பார்க்குறோம், இட்ஸ் a common thing, ஓகே. அது நார்மலாக இருக்கிற ஒரு காரியம். அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். சில பேர் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி உட்காந்துருவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னொரு சாப்டர் வச்சிருக்காருயா. நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு புத்தகத்தை ஆண்டவர் உன் வாழ்க்கையில் எழுதியிருக்கிறார் என்ற. இல்லையா. சாப்டர் பை சாப்டர் God has designed your life. நீ அவரை நம்பும் போது உன்னுடைய பக்கங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் எழுதின பக்கத்தை உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க. ஆனால் ஆண்டவரோ நமக்கு ஒரு பக்கங்களை எழுதி வைத்திருக்கிறார். இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும், இதெல்லாம் உனக்கு நான் தருவேன், இதெல்லாம் உனக்கு நேரிடும், என்னிடத்தில் உண்மையாயிரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகம் கவலைப்படாமல் இருக்கும். ஆனால் அது பொய்ன்னு முதல் சொன்னேன். எல்லா காலத்துக்கும் நம்ம கவலைப்பட்டு கொண்டே தான் இருப்போம். நம்ம என்ன சொல்லுவோம், இது அது இது. ஆனால் அப்போஸ்தலர் பவுல் இந்த நிருபத்தை, இந்த கடிதத்தை பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிறார் பிரியமானவர்களே.
அவரோட நிலை எப்படி தெரியுமா இருக்கிறது? அவர் சிறைச்சாலைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. அவளை பிடித்து சிறைச்சாலைக்குள்ள உட்கார வைத்து அவர் அங்கிருந்து யாருக்கு உற்சாக லெட்டர் கொடுக்கிறாரு? பிலிப்பியர் ஜனங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறார். பவுலோடைய தேவைப்படுகிற நாட்கள் ஊழியத்தில் இந்த பிலிப்பியர்கள் என்ன செய்தாங்கன்னா அதிகமாய் உதவி செய்தார்கள். பாருங்க, அவர் நினைவு கூறுகிறார். He remembered the good thing that this Philippian does in his life. தன் ஊழிய நாட்களில் அவர் அந்த ஊழிய நாட்களில் அவருக்கு தேவைப்படுகிற அனைத்து காரியமும் இவர்கள் பூர்த்தி செய்தார்கள். காணிக்கையா இருக்கட்டும், ஆகாரமா இருக்கட்டும். அவர் சொல்லுவாரு, எனக்கு மிகுந்த தேவைகள் இருந்தது, நீங்கள் தான் அதை பூர்த்தி செய்து கொடுத்தீர்கள், ஆகையினால் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஒரு நன்றி கடன்பா. நன்மை செய்தவங்களை மறக்கலாமா? நான் மறக்கலாமா? இன்னைக்கு நிறைய பேர் நன்மை செஞ்சுட்டு அவங்களை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அது நடக்காத ஒரு காரியம். அல்லேலூயா. கடன் கொடுத்தாக்கா உன்னை கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஏன்னா கடத்தை ஒன்று இது வாங்கணும். ஆனால் நன்மை செய்துடா உன்னை இடத்துலேருந்து எதுவுமே நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கலாம், நீங்கள் ஆகாரம், அதெல்லாம் அவங்க பேசவே மாட்டாங்க. அதெல்லாம் மறந்துடுவாங்கய்யா, தூக்கிப்பட்டு போயிடுவாங்க. நன்மையை மறக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் அப்போஸ்தலர் பவுல் இன்னார் செய்த நன்மையை தெளிவாய் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு அப்ரிஷியேட்டை லெட்டரை அவங்களுக்கு என்ன செய்கிறாரு? எழுதுகிறார். அப்ரிஷியேட்டை மட்டும் அவர் எழுதலைங்க, நன்றியை மட்டும் அவர் எழுதலை. அந்த இருக்கிற ஜனங்களுக்கு நெருக்கடியாக இருக்கிற ஒரு நிலையாக இருக்கிறார்கள். பிலிப்பியர் சபை ஒரு நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறது. ஒரு வேதனை காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. சுவிசேஷம் பரவுவதற்கு வேகமாக இருந்தாலும் அதை தடை செய்கிறதும் அதே வேகத்தில் இருந்து கொண்டிருக்குது. அல்லேலூயா. ஒரு பக்கத்து சுவிசேஷம் அக்கினியை போல பரவி கொண்டிருந்தாலும் ஒரு பக்கத்து அந்த சுவிசேஷத்தை நிறுத்துவதற்கு வேலை அக்கினியாக தான் பறந்து கொண்டிருக்குது. ஆகையினால் இவர் சிறைச்சாலையிலிருந்து அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறதுக்கு அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அவரோட இருக்கிற நிலையை அவர் என்ன செய்யல? பெருசா எடுத்துக்கல. நான் இங்க இருக்கிறேன், எனக்கே இப்படி இருக்குது, நான் எப்படிங்க உங்களுக்கு செய்வேன், இதுதான் இந்த உலகம். ஆனா அவர் அப்படி சொல்லல. ஏன் அது அவர் அப்படி சொல்லணும்னா, அவருக்கு நல்லா தெரியும், நான் இருக்கிற நிலை நிஜம் அல்ல, என் நிலையை மாற்றுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார், அந்த நிலைக்கு நாம் யாவரும் போவோம் வாருங்கள் என்று ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த நிலை நிஜமல்ல, இது கொஞ்ச நாள். ஆனா எனக்கு ஒரு நிரந்தரமான நிலையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை யாருக்கு கொடுக்கிறார்? இந்த பிலிப்பியர் திருச்சபைக்கு அவர் கொடுக்கிறார். உங்களுக்கு இன்னொரு நிலை இருக்குது. இந்த நிலை கொஞ்ச நாள் தான், ஆனா நிரந்தரமான ஆசீர்வாதமான ஒரு நிலையை தேவனுடைய சமூகத்தில் இருக்குது. உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்கன்னு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. பவுல் 3 விதமான இந்த சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்கிற வழிகளை இந்த பிலிப்பியர் ஜனங்களுக்கு போதிக்கிறதை நாம் பார்ப்போம். முதலாவது, நம்பர் 1, Paul gives us 3 movements to overcome anxiety. Hallelujah. Hallelujah. ஒன்றாவது, எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பதாய். Hallelujah. வசனம் சொல்லுதுல, எல்லாவற்றையும், bring everything to God. நம்ம என்ன செய்துறோம்? நம்ம வாசிக்கும் போது எல்லாம் கேட்க ஆஹா ஓஹோ நம்ம சொல்றோம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான காரியங்களை நம்ம விட்டு விடுகிறோம். அந்த வசனத்துல எல்லாம் இருக்கு, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அங்க என்ன எழுதி இருக்கு அப்படின்னு. ஆனா அதுல முக்கியமான ஒரு வார்த்தை, எல்லாவற்றையும். நாம் பகுதியை கொடுக்கும் போது தேவனுடைய பலன் என் வாழ்க்கையில நிகழ வேண்டும் என்று சொன்னா அது நடக்காத ஒரு காரியம். நான் முழுமையை கொடுக்கும் போதுதான் தேவனுடைய பலத்த கரம் என்னை தாங்குவதை என்னால் காண முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் முழுமையை கொடுப்பதில்லை. எல்லாவற்றையும் கொடுக்குறேன், நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன், நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்றோம். அது வாயில வடை சொல்றது போல.
உண்மையை பார்த்தா எல்லாத்தையும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சோகம் வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிடுவாங்க? ஆண்டரை விட்டு விலகி நிற்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கொஞ்ச நாள் சேர்ச்சி பக்கடி காணாம போயிடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நிகழ்ந்துருச்சுன்னா அந்த காரியத்தை அவங்களே அவங்க சொந்த பலத்தில் அதை கட்டி அது சரி செய்கிற வரைக்கும் கர்த்தர் எங்கே போயிடுவாரு தெரியாது. திரும்ப எப்போ வருவாங்கன்னா முடியாத பட்சத்தில் துவண்டு போனது, ஆண்டவரே முடியல ஆண்டவரே, கடைசியாக வந்து நிற்பாங்க. கடைசியாக சபையில் அவர் சொல்லுவாங்க, பாஸ்டர் சபையாரா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதை தான்ப்பா செய்யணும். அதை தான் பவுல் இங்கே சொல்றார். எல்லாத்தையும் கொடுப்பா, பகுதியை கொடுக்காத, எல்லாத்தையும் கொடு. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவரிடத்தில் கொடு, வளர வைக்குவதற்கு. நீயா வளரணும்னு எதிர்பார்க்காத. இன்னைக்கு நிறைய பேர் நான் ஆவிக்குரியவன், நான் ஆவிக்குரிய சபை, நானே வளர்ந்துக்குவேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியத்தினால நான் வளர்ந்து போயிடுவேன்னு நினைக்கிறீங்க. இல்லப்பா, நீ ஒன்று ஆண்டவர்கிட்ட கொடுக்காம நீ எங்கேயும் போக முடியாது. இன்னும் ஒரு கூட்டம், நாங்கள் சபைக்கு போக மாட்டோம், கல்ட்டுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சர்ச்சுக்கு போக மாட்டோம். நாங்கள் ஏங்க சர்ச்சுக்கு போனோம்? நாங்கள் தனியாக நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கூடி நாங்கள் தேவனை ஆராதிப்போம். வேதம் சொல்லுது நாங்கள் தான் தேவனுடைய ஆலயம் என்று. உண்மைதான், நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், உண்மைதான். ஆனால் சபை கூடுதலை விட்டு விடாதீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறாரே. அல்லேலூயா. சபை கூடுதல் என்று சொல்லும் போது உருவாக்கப்பட்ட அந்த இடத்துல இருக்கிறீங்க கூடி ஒரு ஃபெலோஷிப் செய்றீங்க பார்த்தீங்களா, அது கிறிஸ்துவை மையமாய் வைத்து கூடுகிற இடம். நீங்க தான் ஆலயம், உண்மைதான். உங்களுடைய ஆலயம் இன்னும் பலப்படுவதற்கு நீங்க தனித்து ஒருவனா நின்றால் பலப்பட முடியாது. ஆதாமை ஆண்டவர் உருவாக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உனக்கு ஒரு ஏற்ற துணையை நான். அவர் நினைச்சிருந்தா ஆதாமை மட்டும் வச்சுட்டு போயிருக்கலாமா இல்லையா? எதுக்கு இன்னொரு துணையை கொடுக்கிறார்? God want a fellowship. Hallelujah. அப்ப நான் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுக்கிறவனா இருக்கும் போதுதான் தேவன் எனக்கு வைத்திருக்கிற காரியங்களை நான் அறிய முடியும். என் சோகம், என் நெருக்கம், இது எல்லாம் என்னை விட்டு விலகணும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் ஆண்டவர்கிட்ட கொடுக்க மாட்டேன். எல்லாம்னா எல்லாங்க, நேரம், காணிக்கை, தசமபாதம், ஜபம், இதுல ஏதாவது ஒண்ணு நீ தூக்கி போட்டு நான் இது செய்ய மாட்டேன், அது செய்வேன், அது செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன்னா நீ பொய்யன். இட்ஸ் வெரி சிம்பிள். யூ அலாயன். யூ நெவர் கிவ் எவ்ரிதிங் டு காட். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது முழுமை. நான் எப்போது சொல்லுவேன், நீ ஆராதிக்கிற ஆண்டவர் முழுமையான ஒரு தேவன், பகுதி உள்ள தேவன் அல்ல. அவர் முழுமையா இருக்கிறபடியினால அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது முழுமையை கேட்கிறார். அல்லேலூயா. முழுமையா இருந்தாதான் ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க சொல்றார்ல. நீங்கள் முழுமையாய் கொடுக்கும் போதுதான் நீங்க பரிசுத்தராகவே மாற முடியும். இல்லைனா எல்லாரும் ஊர் மெச்சிக்க நம்ம என்ன சொல்லுவோம்? நான் பரிசுத்தராய் வாழ்கிறேன், நான் பரிசுத்தரா வாழ்கிறேன். நீ பரிசுத்தரா வாழ்கிறியோ, பரிசுத்தத்தில் இருக்கிறியோ இல்லையா என்று ஜீவ புஸ்தகத்தில் எழுத போதுதான் தெரியும். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நீ யார் என்று. இந்த பூமியில யார் வேணா என்ன வேணும்னு சொல்லலாங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் என்ன சொல்ற? நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும். அப்பனா நான் முழுமையை அவரிடத்துல கொடுக்கும் போதுதான் நானும் அவரை போல மாற முடியும். I must bring everything to God first. Put God first in my life, no matter what. Hallelujah. ஜெபம் பண்றதை விட்டுறாத, சபைக்கு போறதை விட்டுறாத. அல்லேலூயா. சபைக்கு செய்கிற நல்ல காரியத்தை விட்டுறாத, ஃபெலோஷிப்பை விட்டுறாத, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை விட்டுறாதப்பா. வேதத்தை வாசிக்கிறதை விட்டுறாத, அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறியா அதை விட்டுறாத, மறந்துட்டேன்னு சொல்லாத. பவுல் உற்சாகப்படுத்துகிறார். இதெல்லாம் உங்களுக்கு நெருக்கடி வரலாம், அதிகாரம் உடையவை உங்களை நெருக்கத்துக்குள்ள கொண்டு வரலாம், மற்றவங்களை நீங்க பார்க்காதீங்க. அல்லேலூயா. நீங்க எந்த நேரமும் எல்லாவற்றையும் தேவன் முன்னதாக எடுத்து கொண்டு வாங்க. அல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் அல்ல,
நிறைய பேர் ஆண்டவர் முன்னுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறேன்னு சொல்லும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறத மட்டும் கொண்டு போய் கொடுக்கணும், அது மட்டும் ஆண்டவர் கேட்கல ஐயா. அல்லையா, உங்களுடைய ஆபத்து நேரத்தில் கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறீங்க எல்லாத்தையும், அது இல்லைங்க. ஆபத்துன்னு சொன்னா எவ்வளவு தெரியுமா? தேவைப்படும் போது ஆண்டவரை தேடுவது, உனக்கு பிரச்சனை வரும் போது நீ ஆண்டவரை தேடுவது, அப்போ போய் எல்லாத்தையும் ஆண்டவர் முன்னுக்கு வைப்ப. You seek God when you have problem. That's not the kind that God asks us to do. When God say, bring everything to me, He mean it. Everything. Not one in your life is yours. உங்ககிட்ட இருக்குது ஒன்று கூட உன்னோடது இல்லை. ஆண்டவர் உறுதியாக சொல்றார், எதுவுமே உன்னோட இல்லை, எடுத்துட்டு வந்துரு என்கிட்ட. அல்லேலூயா. அது சந்தோஷமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், 99% துக்கத்தை மட்டும் தான் கர்த்தர் எடுத்து கொண்டு போவோம். சந்தோஷத்தை கொண்டு போறது 1% நாள். ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு இது வந்துருச்சு ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமாவாலியா? சைக்காலஜி. ஆனா எத்தனை பேர் துக்க நேரத்துல நன்றி ஆண்டவரேன்னு சொல்றோம்? வாயே வராது. ஆகினால் முதலாவது நான் இந்த சமாதானத்துக்குள்ள வழியில் என்ன நடக்கணும்னா நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் தேவனிடத்தில் முதலாவது கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அதாவது என்னையே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் பவுல் பிலிப்பியர் ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார். இரண்டாவது பவுல் சொல்றாரு, எல்லா நேரத்திலும் ஜெபத்திலையும் விண்ணப்பத்திலையும் ஒப்பு கொடுத்துலையும் செய்யுங்க சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தை நீ ஏறெடுக்கிற, உன் தேவையை அங்க நீங்க விவரிக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நேரத்திலையும் ஜெபமானது என்னை தேவனோட உறவுக்குள்ளாய் கட்டுகிற ஒரு காரியம். Prayer connects me with God where it can build my relationship stronger and stronger day by day. ஒரே நாள் ஜெபம் பண்ணி நான் பலவானாய் மாறிட்டேன்னு சொன்னா தெரியல என்ன சொல்றதுன்னு. அது கர்த்தரால கூடும். அல்லேலூயா. முடியாதுன்னு சொல்ல, கர்த்தரால கூடும், நம்மனால முடியாது. ஆகையால் யாராவது அப்படி சொன்னா அலட்சியப்படுத்தக்கூடாதுங்க. நமக்கு தெரியாது, ஆண்டவர் பலப்படுத்துவார். சிம்சோனை பலப்படுத்தலையா? எல்லாம் விட்டு அவனை போச்சு. ஆமாவா? இறுதியாய் மனம் திரும்பி அவன் கேட்டான்ல, இந்த ஒரு முறை ஆண்டவரே, once more in my life, once more. That's something inside that can move the heart of God, you know. Once more, God, when you repent, when you sacrifice, when you give in your prayer and you tell once more, this is where I learn every time. நான் விழுவும் போது ஆண்டவர் சொல்லுவோம், once more God, let me walk again. Once more give me the power, Lord. Once more give me the wisdom. Hallelujah. இந்த once more என்னது என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கை திருப்பி நடக்குவதுக்கு. நீங்க யார்கிட்ட கேட்கிறோம்? ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். என்ன விழுந்துட்டீங்க? ஆமாவா? கஷ்டப்படுறீங்க. சில நேரத்தை சொல்லியும் போய் விழுவுறோம். பார்த்துருக்குமா? போவாதன்னு சொல்லியும் அங்கே போய் விழுவோம். விழுந்த உடனே யாரை கூப்பிடுவோம்? யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஆண்டவரே என்று கூப்பிடுவோம். ஆண்டவர் இரக்கமானவர். யா, அவர் கரம் பிடித்து தூக்குறவர். அல்லேலூயா. மீனவனா ஒருத்தன் இருந்து படகல்ல இயேசு தண்ணியில நடந்து வரும்போது என்ன சொல்றான்? என்னையும் தண்ணியில நடக்க வைங்கன்னு கேட்கிறான். அல்லேலூயா. இப்ப அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நடந்து வா. அவன் யாரு? மீனவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். மீனவனா யாருப்பா? மீன் பிடிக்கிறவர், கடலை பற்றி நல்லா அறிந்தவர், கடலை நல்லா நீச்சல் அடிக்க திறமை உடையவர். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் கடல்ல நடக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் சொல்றார், கம் வாக் இன் தி வாட்டர்ன்றார் ஆண்டவர். கம். அவன் கால் எடுத்து வைக்கிறான். இதெல்லாம் பிரசங்கத்தில் கேட்டிருக்கோம்.
மீனவன் தண்ணீரை விழுந்தா நீச்சல் அடிச்சு மேல திருப்பி வர தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஆனா அங்க வந்து தூக்குனது யாரு? விட்டுருவாரா? உன்கிட்ட தாளந்து இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனா கை தூக்கி உன்னை நடத்துகிறவர் ஒருவர், அது இயேசு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தோட உறவை விட்டுறாத. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சபையில ஜெபம் இருக்குன்னு சொன்னா பாதி எங்க போவோன்னு தெரியாது. அது ஒரு முக்கியம் இல்ல. வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம போனா போதும். எப்படி? வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் போனா போதும். வாரத்துக்கு ஒரு வாட்டி நீ சாப்பிடுறியா? வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி குடிக்கிறியா? அதெல்லாம் டெய்லி போகுது, ஆமாவா? ஆனா ஜெபத்தின் உறவு டெய்லிங்க இல்ல. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ வீட்டில் செய்யலாம். ஆனா சபையின் வரும்போது there's a fellowship. அந்த உறவுக்குள்ள என்ன இருக்குது? ஐக்கியத்தின் பலனும் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த ஜெபத்துல நான் என்ன செய்கிறேன்? என் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன். தேவன் என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜெபத்துக்கும் இந்த விண்ணப்பத்துக்கும் நடுவிலே தான் அடங்கி இருக்கிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம். அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன் தேவனுடைய நல் உறவுக்குள் கட்டப்பட வேண்டும் என்று. அல்லேலூயா. இப்ப என் தேவைகளை நான் ஆண்டவர்ட்ட சொல்றேன். ஆண்டவர்ட்ட என்ன சொல்றேன்? எனக்கு இதெல்லாம் தேவையா இருக்குது சொல்றேன். இந்த ரெண்டுக்கும் நடுவில் நன்றி செலுத்த மறக்க கூடாது. ஏன்னா நன்றி செலுத்தும் போது உங்களுடைய நிலையை வேற திசைக்கு திருப்ப ஆரம்பிக்கும். கவலையோட வந்து ஜெபம் பண்ணுவீங்க, அல்லேலூயா. வேதனையோட விண்ணப்பத்தை வைப்பீங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றீங்க? கடைசியா நன்றி ஆண்டவரேன்னு சொல்லும் போது உன் நிலை மாறும். உன் இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் மாறும். உன் சிந்தை, உன்னோட ஃபோக்கஸ் மாற ஆரம்பிக்கும். ஏன் மாறும் சொன்னாக்க, நான் நன்றி செலுத்தும் போது நான் முழுமையாய் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் சொல்லிட்டேன், நான் ஜெபிச்சிட்டேன், நன்றி, அது நடக்கும். அல்லேலூயா. அதுதான் நிறைய பேர் கவலையோட வரோம், கவலையோட விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், நன்றி செலுத்த மறந்து விடும். We forget to give thanks because our focus is in our problem. When you give thanks, your focus will be onto God. Hallelujah. நீ நன்றி செலுத்தும் போது உன்னுடைய பார்வை துளதூர நோக்கம் ஆண்டவர்கிட்டத்தில் வந்துடும். ஏன் நன்றி செலுத்துறோம்? இன்னும் நடக்கல, ரைட்டா? இப்பதான் ஜெபிச்ச, நடக்கல தானே, கிடைக்கல தானே, என்ன ஆகும்னு தெரியல தானே. ஆனா ஆண்டவர்கிட்ட என் விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் நான் ஏறெடுத்த பிறகு நன்றி செலுத்துன்னு சொன்னா, நான் விசுவாசத்தை தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிறேன். எப்படின்னா, சொல்லிட்டேன், அது நடக்கும், அவ்வளவுதான். கர்த்தர் என்னை விடுவிப்பார், நிச்சயமா என்னை விடுவிப்பார். அவரை விடுவிப்பதற்கு முன்பதாகவே நான் கர்த்தரை ஸ்தோத்திரித்து நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த ஜனங்களுக்கு இந்த உற்சாகத்தை என்ன செய்யறாரு பவுல்? இந்த ஜனங்களுக்கு மறுபடியுமாக ஒரு புதிய பலத்தை கட்டும்படி அவர் என்ன செய்யறாரு? இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப அவசியமா இருக்குது. அல்லேலூயா. We pray, we submit, we say, we request, but where is the thanks? We forget to give thanks to God. We only give thanks to God when the things happen, right? You wait until the things happen to you, then only you go say, oh Lord, thank you so much. Giving thanks is not at last, it must be at first. நன்றி செலுத்துவது கடைசியில் அல்ல, முதலா இடத்துல இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜெபித்தேன், அது என் தேவனோடு நான் உருவாடுகிற ஒரு ஐக்கியமாய் இருக்கிற ஒரு நேரம். இப்ப என் ஜெபத்துல நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவர்கிட்ட என் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன். பிரியமான வேதம் சொல்லுது, நீங்க என்ன கேட்க போறீங்க என்று கர்த்தருக்கு முன்குறித்து அறிந்திருக்கிறார் சொல்லி. நீ என்ன வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்க போறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் அதை அறிந்திருக்காருயா. தெரியாதுன்னு இல்லை,
அல்லேலூயா. ஆனாலும் நீங்க விண்ணப்பத்தை ஏறெடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. We request God. God know what you are going to ask. Before you come and sit here and pray and ask God, God already know what you are going to ask God. What you want, everything God knows. உனக்கு என்ன தேவை, எது பெஸ்ட், எல்லாம் கர்த்தருக்கு நன்றாய் அறிந்திருக்கார். நன்றாய் அறிந்திருக்காருன்னா அவரே கொடுக்கணும் தானே, நான் போய் கேட்கணுமா? கேட்கணும். அல்லேலூயா. தட்டுங்கள் திறக்கப்படும். ஆகையினால் ஜெபம் பண்ணும் போது ஒரு நல் உறவை கட்டுகிறேன். விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது ஆண்டவர் அதை கேட்கிறார். அதற்கு நான் முன்குறித்து நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. எதுக்கு நன்றி செலுத்துகிறேன்? அது நடக்கும் என்று விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். I am putting my faith that the things will happen. That is why I give thanks to God. Even though I cannot see, but I believe in my God. நான் என் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. நடக்கல, வரல, பார்க்கல, நன்றி, நடக்கும். அல்லேலூயா. நீ ஏப்பலை எதிர்பார்ப்ப, அவர் தோட்டத்தை கொடுத்து ரெடி பண்ணி கொடுப்பார். இன்னைக்கே நட்டு நாளைக்கே மரம் வந்து 4 நாளைக்கே உங்களுக்கு கனி வரும்னா நடக்காத ஒரு காரியம். சரிங்களா? நீங்க போயிட்டு ஒரு ஏப்பலை கேட்டு சாப்பிட்றதுக்கு கேட்பீங்க. ஆர்டர் சொல்லி கொஞ்சம் பொறு, தோட்டத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகி கனி கொடுத்தோன்னா மொத்தமாக கொடுத்துறேன், ஆளுகை செய். அல்லேலூயா. இனி நீ ஆளுகை செய். ராஜாக்களாக உன்னை நான் அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு காரியத்தை ஆண்டவர் சும்மா செய்ய மாட்டார் ஐயா. இப்ப இந்த சமாதானத்துக்கு ஏதுவாய் நடக்கிற காரியத்தை பவுல் அழகாக ஒன்றாய் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துரு. இரண்டாவது என்னது? ஜெபம் பண்ணு, விண்ணப்பத்தை ஏறெடு, நன்றி செலுத்துன்னு சொல்றாரு. இந்த உற்சாகத்தை யாருக்கு கொடுக்கிறார்? பிலிப்பியர் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். காரணம் ஏன்? முதல்ல சொன்னேன், அவங்களும் ஒரு நெருக்கடியில் இருக்கிறாங்க. விசுவாசத்தை தழுந்து போகிற நிலையில இருக்கலாம். சில பேர் என்ன சொல்லுங்க, பரவாயில்ல நம்மள சர்ச்சுக்கு போனா கொண்டுடுவாங்க, நம்ம போக வேணாம். அல்லேலூயா. நம்ம வீட்லயே உட்காந்துக்குவோம், நம்ம தனியா ஒரு கூட்டம் உட்காந்துக்குவோம். என்னைக்கு நீ தனிமைப்படுத்தி உன்னை இப்படி கொண்டு போறியோ அது நல்லதே இல்லை. மனிதன் தனியா இருப்பது நலன் இல்லைன்னு ஆண்டவரே சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி ஆண்டவருடைய ஐக்கியத்துக்குள்ளாக ஆண்டவரை மையமாய் வைத்து இருக்கிறது தான் சபை. அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, சபை கூடுதலை விட்டு விடாதீங்கன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப அந்த இடத்தில் நீங்கள் காணாத ஒன்றை காண கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு தெரியாது, அதனால தான் எல்லாமே அன்று சொல்லப்படுது. மூன்றாவது, trust God with the outcome. எஸ், ஜெபிச்சிட்டேன், விண்ணப்பத்தை கொடுத்துட்டேன், நன்றியும் சொல்லிட்டேன், அது நடக்கும் என்று. அல்லேலூயா. ஆனா நீ நடக்கிறது அங்க நடக்காது, அவர் நினைக்கிறது தான் அங்க நடக்கும். அல்லேலூயா. அதை நீ கர்த்தரை நம்ப வேண்டும். You must trust God, the outcome. நீ கேட்ட காரியத்தோட வெளிப்பாடு இப்படி இருக்கிறோன்னு கேட்டத ஆண்டவர் வேற மாதிரி கொடுப்பாரு. அதை நீ விசுவாசத்தோட நம்பி ஏற்றுக்கொள்கிறவனாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னா, நாங்க டெய்லி ஜெபிக்கிறோம், ஆனா எங்க துன்பம் எங்களை விட்டு போலியே. அல்லேலூயா. துன்பம் என்னை விட்டு போல, கஷ்டம் என்னை விட்டு போல, டெய்லி ஜெபிக்கிறேன், என்ன நிலை மாறல. பவுலோட நிலை என்ன? சிறைச்சாலைக்குள்ள உட்கார்ந்திருக்கிறாரு. யாரை உற்சாகப்படுத்துகிறாரு? வெளியே இருக்கிற ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறாரு. அல்லேலூயா. இந்த நிலையை நம்பி உட்கார்ந்துராத. வேறு ஒரு நிலை உனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நிலையானதை இப்பூமியோ அதிகாரத்தில் உள்ள அரசாங்கங்களோ அதிகாரிகளோ அவைகள் யாவரும் உனக்கு கொடுக்க முடியாது. ஆனா தேவன் உனக்கும் எனக்கும் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல்
என்ன கற்றுக் கொடுக்கல ஜனங்களுக்கு? நீ ஜெபிச்சோன்னு எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துருவாரு சொல்லி அவரு ஒரு பொய்யான காரியத்தை சொல்லல. அல்லையா? Paul doesn't promise that God will give everything that we ask. எல்லாத்தையும் கொடுன்றார் ஆண்டவர். உன்னை நீ கொடுத்துட்டியா? உன் இருதயத்தை கொடுத்துட்டியா? இப்படியாப்பட்ட ஜனங்களை நம்ம அழைத்து கொண்டு வரும்போது அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும்? எங்கெங்கேயோ போன, ஏதோ நடக்கல, சரி ஒரு ட்ரை பண்ணி இங்கேயாவது போமே, ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போமே, அப்படிதான் வருவாங்க. அதான் உண்மை. முழுமையை கொடுத்து வரமாட்டாங்க ஐயா. அந்த முழுமையை அவங்க கொடுக்கணும்னா அல்லேலூயா அந்த பரிசுத்த ஆவியானவரோட மூலமான செயல்தான் அந்த வாழ்க்கையில அவர் காண முடியும். அதுக்கு நீங்கள் உங்களை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் நீங்க கூட்டிட்டு வரவங்களும் அந்த நிலைக்கு மாறுவார்கள். ஆண்டவர் சொல்றார்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்றார் ஆண்டவர். நீ அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் கூட்டிட்டு வர ஆகினால் உன்னுடைய விசுவாசத்தை அவங்களுக்கு எடுக்க மாட்டார். உன்னுடைய விசுவாசத்தின்படி அவங்களை கர்த்தர் நடத்துவார், நடத்த வல்லவராகவும் இருக்கிறார். ஆனால் அவர்கள் எல்லாத்தையும் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாங்களா? அதே prepare to give everything. Hallelujah. Trust God with the outcome. சில பேர் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம், கற்றுக் கொடுப்போம், சுவிசேஷம் சொல்லுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா திரும்பவும் எங்கே போயிடுவாங்க? பழைய வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. They never trust the outcome. உடனே வேணும், உடனே வேணும், உடனே வேணும். உங்க வீட்டில் இருக்கிற அரிசினா உடனேவா உங்க வீட்டுக்கு வந்துருச்சு? எவ்வளோ பேர் அங்கே வேலை செஞ்சிருப்பாங்க? ஆமாவாரியா? வயலில் வேலை செஞ்சதுலேருந்து அரிசி எப்படி தானா உங்க வீட்டில் வந்து உட்காந்துக்கிச்சாங்க? அந்த அரிசி நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வாய்க்கு பூர்ற வரைக்கும் எத்தனை ஆயிரம் பேர் வேலை செஞ்சிருப்பாங்க. அவங்கள தாண்டி தான் உங்களுக்கு வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றதுமோ உடனே வேணும், உடனே வேணும், உடனே வேணும், உடனே வேணும். கொஞ்சம் வெயிட் பண்ண முடியல. வெயிட் பண்றதுல தான் சுவாரஸ்யமே இருக்குது. வெயிட் பண்றதுல தான் ஆசீர்வாதமே இருக்குது. என்ன அந்த வெயிட் பண்ற காலம் உங்களுக்கு என்னமோ 10-20 வருஷமா இருக்கும். ஆண்டு கண் சுமுற்ற நேரம் தான் அது. அதில் தான் பேசாம இருப்பார். இரு, கொஞ்சம் பொறுப்பா, எனக்கு தெரியும் என்ன உனக்கு செய்யணும்னு. ஏற்ற நேரத்தில் உன் தலையை உயர்த்த நான் இருக்கிறேன் ஐயா, கொஞ்சம் பொறுமையா இரு. நீ ஏன் போய் தலையை கொடுத்து நீ ஏன் உழுவுற கீழே? ஸ்டாண்ட் ஸ்டெடி, never bow to anyone. Let your head straight, focus on me. உன் தலை எனக்கு நேராக என்னை நோக்கி பார்ப்பா. நான் உன் தலையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறேன். அதோட பிரதிலிப்புக்கு நீ நம்பணும். நம்புறியா? இது நடக்கும்னு சொல்லி நம்புறியா? நீ நினைப்ப, ஆஹா நான் இப்படி வந்துட்டேன், நான் இப்படி போயிட்டேன், இது செஞ்சுட்டேன், அது செஞ்சுட்டேன், இன்னும் கொஞ்ச நாள், இன்னொரு 10 வருஷம். பார்த்துருக்கேன், நிறைய பேர் பிளான் போடுவாங்க பார்த்துருங்களா? ஒயிட் போர்டில் பிளான் போட்டு அது ஒரு குரூப் போய் உட்காந்துக்கும். அதில் எனக்கும் தெரியாது, இது செய்யுங்க, இது செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. 10 வருஷத்துலங்க நான் வந்து இது செஞ்சுட்டேங்க, நான் 3 மாசத்துலங்க. யாருங்க சொன்ன முடியாதுன்னு? பிசினஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க உள்ளுக்கு. இது உலகம் கற்றுக் கொடுக்கிற காரியம். ஆனா ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் தெரியுமா? எனக்கு உண்மையா இரு, என்னோட சமூகத்தில் ஜெபத்தை தரித்திரு, எப்போதும் எனக்காக நீ காத்திரு, எப்போதும் விசுவாசமாயிரு, நம்பிக்கையோட இரு. பலனுள்ள காரியம் எது தெரியுமா? தேவ வார்த்தை உனக்குள்ளாக பலமாய் ஒவ்வொரு நாளும் அதை இறக்கிக் கொண்டே இருக்குமானால் உன் தலையை உயர்த்துகிற காரியங்கள் நிச்சயம். விட்டவே மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. பவுல் அதான் சொல்றேன், அவர் என்ன ஒரு 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 நம்பிக்கை கொடுக்கல, நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் அதை காட்டிலும் சிறந்ததை ஒன்று வைத்திருக்கிறார். அதாவது தேவனுடைய சமாதானம். அல்லேலூயா. the peace that you cannot buy from anywhere. அல்லேலூயா. இருக்கிற நிலையை அவர் அப்படி இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஜெபிக்கிறீங்க, நான் ஏன் உங்களை உற்சாகப்படுத்தணும் ஜெபிக்க சொல்றேன்னா, ஒரு நல்ல உறவை சேருங்க.
ஆனாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ நான் சொல்லிட்டேன் நீங்கள் ஜெபிக்க சொல்லி அதனால ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறதுனால எல்லாமே உனக்கு கிடைச்சிடும்னு எதிர்பார்க்காத. சில நேரத்தில் இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. உனக்கு தேவையானது என்ன தெரியுமா? சமாதானம். ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் இருதயத்திலும் சிந்தையிலும் சமாதானம் என்ற ஒரு காரியம் உண்டாக்க இருக்குமானால் அவன் தெளிந்த புத்தி உடையவனாக காணப்படுவான். எந்த காரியத்தையும் நல்லா யோசிச்சு நிதானமா போவான். யாரு சொல்றது கேட்க மாட்டான். ஏன் தெரியுமா? அந்த சமாதானம் தேவனிடத்தில் மட்டும்தான் இருக்குது. ஐயா, தேவனுடைய சமாதானம் உன்னை நல்வழியிலே நடத்தும். தேவனுடைய சமாதானம் உன்னை அவரோட இன்னும் நெருக்கிய உறவுக்குள்ளாய் நடத்தும். தேவனுடைய சமாதானம் எல்லா ஆபத்திலிருந்தும் உனக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தும். தேவ சமாதானம் உலகமே இரண்டு போனாலும் நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக மகிழ்ச்சியோட, புன்னகையோட, சிரிப்போட வெற்றி நடப்பது கர்த்தர் கிருபை செய்வார். அதான் உண்மை. இந்த தற்கொலை எல்லாம் பண்றாங்களே, அவங்களாம் இஷ்டப்பட்டு தற்கொலை பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு உச்ச கட்டம், தாங்க முடியாத ஒரு நிலை, ஒரு டிப்ரெஷன், அழுத்தம், மன அழுத்தம், சிந்தை அழுத்தம். ஏங்க 18வது மாடிலேருந்து கீழே குதிக்கிறது சாதாரண விஷயமாங்க? 1வது மாடி தாங்க 8 அடி தாங்காலேருந்து கீழே குதிக்க நம்ம யோசிப்போம். 10வது மாடில ஒரு கீழே குதிக்கிறோம், அவன் எந்த மாதிரி ஒரு அழுத்தத்துக்குள்ளாக இருப்பான். ஆமாவா இல்லையா? ஏன் அந்த அழுத்தம் வருது? தேவ சமாதானம் அங்க காணப்படல. ஏன் தேவ சமாதானம் அங்க காணப்படல? தேவனை அறிந்து கொள்ளவில்லை. அதான் உண்மை. எதோ அறிகிறதுக்கு ஞானத்தை வளர்த்துக் கொள்கிறோம், ஆனா தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஞானத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறோம், தேடவும் மாற்றோம். பிரியமானவர்களே, இந்த பிலிப்பியர் 4:6 மிக சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இது சும்மா ஒரு கடிதம் இல்லையா, சும்மா ஒரு எழுதப்பட்ட ஒரு காரியம் இல்லை, இது ஒரு அழைப்பு. அல்லேலூயா. இது ஒரு புனிதமான ஒரு அழைப்பை உண்டாக்குது. என்ன மாதிரி அழைப்பு? என் தோள்பட்டில் இருக்கிற பாரத்தை சுமந்து இருந்த நாட்கள்ல அதை இறக்கி வைக்கிற ஒரு அழைப்பு. அல்லேலூயா. நான் அதை இறக்கி வைக்கிறேன்னா யார்கிட்ட இறக்கி வைக்க முடியும்? தேவனிடத்தில் நான் இறக்கி வைக்கிற ஒரு அழைப்பு. God make an invitation to everyone, hallelujah, to shift your burden to the shoulder of God. When these things happen, the peace will start to fill your life. Hallelujah. இல்லைன்னா என்ன பண்ணுறது தெரியல, அப்படியே குழம்பிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. என்னதான் ஆக போகுது என் வாழ்க்கை, எங்கே தான் போய் முடிய போகுது என் வாழ்க்கை, அப்படியே தான் ஓடிட்டு இருப்போம். அல்லேலூயா. சமாதான உடையவர்கள் என்ன நடந்தாலும் நடந்துட்டு போட்டோம், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், என் கர்த்தர் எனக்கு எந்த வழியை வைத்திருக்கிறாரோ அதை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நான் நடப்பேன். சில பேர் கேட்பாங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஒரு மேய்ப்பருக்கு தெரியும் தன் ஆடுகளை எங்கே கொண்டு போகணும், என்ன கொடுக்கணும், தண்ணி எப்போ கொடுக்கணும், எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், எப்படி பராமரிப்பு கொடுக்கணும்னு. நான் அவரை நம்பி இருக்கிறேன், ஆகையினால் எனக்கு சமாதானம் அவரிடத்தில் நிச்சயம். அல்லையா? மேய்ப்பர் தானே சமாதானத்தை கொடுக்க முடியும், வேற யார் கொடுக்க முடியும்? ஆடுலாம் பயந்துக்கிட்டே இருக்குமா? யாராவது வந்து என்னை அடிச்சிடுவாங்க, யாராவது என்னை கொண்டுடுவாங்கன்னு. ஆடு நினைக்கும், என் மேய்ப்பர் என்னோட இருக்கிறார், நான் நல்லா சாப்பிட்டு நல்லா ரசிச்சு எடுப்பேன். ஆமாவா இல்லையா? அப்ப அதுக்கு சமாதானம் உண்டாக்குறது யாரு? அந்த மேய்ப்பர் அங்க ஒருவர் இருக்கிறாரு, நம்மளோட மேய்ப்பர் ஒருவர் இருக்கிறாருங்க. அவரை நான் நம்பும் போது அந்த தெய்வீக சமாதானம் என்னோட வாழ்க்கையில் இருக்கும். என்ன வேணாலும் நடக்கட்டும். எனக்கு குழி நோண்டுறாங்களா, எனக்கு பின்னால பேசுறாங்களா, என்னை வேதனைப்படுத்தணும்னு திட்டம் போடுறாங்களா, பண்ணிட்டோம், பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறார். அந்த மேய்ப்பர் சொல்றார், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வாழ்றாரு. அல்லேலூயா. இளைப்பாறுதலை கொடுப்பவர் ஒருவர் மட்டுமே, கிறிஸ்து ஆண்டவர். அல்லேலூயா.
வேறு யாரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆகையினால் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நிச்சயம் வாழ்விலை சமாதானம் உண்டு. ஒவ்வொரு முறையும் உன்னுடைய வாழ்க்கையில் பயம், குழப்பம், வேதனை இதெல்லாம் வந்துச்சுன்னா சிந்தையில் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, இனி இதை என்னால் சுமக்க முடியாது, சுமக்கிறவர் எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்த போகிறேன். ஒன்றாவது, வந்ததுக்காக நன்றி, சுமக்கிறதுக்காக நன்றி, இதிலேருந்து கற்றுக் கொடுக்க போவதுக்காகவும் நன்றி, என்னை புதுப்பிக்க போவதுக்காகவும் நன்றி. அல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் விடுதலை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரோடு கூடும் எப்போதும் இருப்பதாக. அல்லேலூயா. அதனால நம்ம சொல்லுவோம், the peace of God. Do you think the world is in peace? People are saying we are in peace, but actually no. There is war, there's a disease, political war, biometrical war, all type of things are happening in this world. Where got peace? But they are telling the world, we are the peace. The real peace only can be found through Christ Jesus. You accept, you will receive His peace. Hallelujah. It's very simple. The pathway to the peace is Christ Jesus. சமாதானத்துக்கு போகும் வழி கிறிஸ்து ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் பவுல் இப்படியா இந்த பிலிப்பியரை உற்சாகப்படுத்துவது போல அதன் மூலமாய் கற்றுக் கொடுக்கிற காரியம் நமக்கும் இருக்குது. ஐயா, எல்லாத்தையும் கொடு, ஜெபத்தில் தரித்திரு, விண்ணப்பத்தை ஏறிடு, நன்றி செலுத்து, அதோட பிரதிலிப்புக்கு காத்து கர்த்தரை நம்பு. ஆகையினால் உனக்கு எல்லா சமாதானமும் கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லுவோம் தான் முதல் வாழ்க்கையிலேருந்து காண போவோம். நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குவோம், காண போகிறது அவன் தான். அவன் வாழ்க்கையில் ஒன்று அவன் வாழ்க்கையிலேருந்து காண போவான், 2 உனக்கு அவன் பின்னால் குழி நோண்டுவான். கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம், ஜாக்கிரதையாக இருங்க. அல்லேலூயா. வேதத்தில் 365 முறை ஒரு வாக்கியங்களை ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு 365 நாள். A year we have 365 days. In the Bible there's a word has been repeated 365 times. 365 முறை அந்த வார்த்தையில் மன்னிக்கணும், அந்த வாக்கியம், the whole sentence repeatedly telling the people, நீங்கள் பயப்படாதீர்கள். அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதீர்கள். Do not fear. Why God said do not fear? When the peace of God is in you, there will be no fear in you. தேவ சமாதானம் உனக்குள் வந்துருச்சுன்னா உனக்குள் பயம் இருக்கவே இருக்காது. தேவ சமாதானத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் திரும்ப திரும்ப, பயப்படாத. ஆண்டவரே பள்ளமா இருக்குது, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவரே கடல், பயப்படாத, நட. ஆண்டவரே நான் மூழ்கிடுவேன், மீனவரை நான் தூக்கி நடக்க வச்சுவேன், உன்னை தூக்க மாட்டேனப்பா. ஆண்டவரே கடல் எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது, தெரியும். அல்லேலூயா. நான் உன்னை தூக்க எப்போதுமே ரெடியா இருப்பேன், பயப்படாத. மூவ் ஃபார்வர்ட். கடந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும் சொல்லுவாங்க, திரும்பி பாரு. பார்த்துட்டல, இப்ப முன்னோக்கி நட. கடந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது உலகம் சொன்னது நிறைய இருக்கும் சுத்தி. சில நேரத்தில் அதை நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கு யோசிப்போம், இதெல்லாம் நம்ம செஞ்சோமா அப்படின்னு. இப்ப முன்னோக்கி நடக்க போகிற, அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ட்ரஸ்ட்
the plan of God. இது வரைக்கும் வாழ்க்கையில பின்னால நடந்து வந்தது எல்லாரும் சொன்னதை கேட்டு நடந்து வந்திருப்ப. இனி நீ முன்னுக்கு நடக்க போவதற்கு, தேவ சமாதானத்தோடு நடப்பதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை நம்பு. அல்லேலூயா. என்ன நம்பு. இன்னைக்கு அந்த அவுட்கம் நீங்க நம்புறீங்களோ, அந்த சமாதானம் உங்களுக்குள்ள காணுவதை உங்களால் உணர முடியும். You will understand the peace if you trust the outcome of God. You don't care what happened. You trust. No matter what, I'll trust God. God say go, go. Hallelujah. அதான் ஜேம்ஸ் 1:22 சொல்லுது, வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்காதீங்க, கேட்ட வார்த்தையை செயல்படுத்துக்குள்ளாக செய்யுங்கன்னு சொல்லுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், செய்ய மாட்டோம். பவுல் உற்சாகப்படுத்துறதை பார்க்குறோம்ல, பயப்படாதப்பா, அல்லேலூயா, எல்லாம் வரலாம். அங்கே இருக்கிறோம் என்ன நினைக்கலாம், இந்த ஆளே ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த ஆள் நம்மளுக்கு உற்சாகப்படுத்துது. ஆனால் அப்புறம் உற்சாகப்படுத்த காரணம் தெரியுமா? இந்த நிலை நிரந்தரமானதில்லை. நிரந்தரமான ஒரு நிலைக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். தேவ சமாதானம். அல்லேலூயா. அந்த தேவ சமாதானம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இன்றைக்கு நிறைவாய் காணப்பட கண்கள் முடிச்சவும் செய்வோம். கிருபையும் பரிசுத்தும் நிறைந்த தேவனை நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே, உம்முடைய சமாதானம் எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாய் காணப்பட சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பகுதியிலேருந்து நாங்கள் பார்த்த காரியங்கள், இந்த சமாதானத்துக்கு நடக்கிற காரியத்தை நாங்கள் கண்டோம். ஐயா, எங்களை நடத்துவீராக. எங்களுக்குள் பலவீனங்கள் இருக்குது, எங்கள் பலவீனங்களை நீக்கி போடுவீராக. முழுமையாய் நம்புகிறோம். எங்கள் இருதயத்தில் உம்முடைய சமாதானம் உண்டாக்கும்படி சொல்லி ஜெபிக்கிறோம். அந்த சமாதானம் உம்மிடத்தில் மாற்றுமே ஒன்று இருக்கு என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இவர்கள் எல்லாம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே சொல்லி நாங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.